வணக்கம். உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை வழங்குகின்ற விழா. இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், இளைஞர் சங்கத்தினுடைய பெருமக்கள், மகளிர் சங்கத்தினுடைய பெருமக்கள், மேனாள் தலைவர்கள், மேனாள் நிர்வாகிகள், உயர்கல்விக்கு செல்ல உள்ள மாணவ மாணவிகள் அனைவரையுமே வருக வருக என்று வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த விழா சிறப்பாக நடக்க உதவிய பழவாங்குடி திரு சேகர் எம் வீரப்ப செட்டியார் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது, வாழ்த்துகிறது. உயர்கல்விக்கு பழவாங்குடி டாக்டர் வி ஆர் முத்துக்கருப்பு செட்டியார் வைஸ் சான்சலர் அவர்களுடைய முயற்சியால் நடைபெற்றது. 2 மாதத்திற்கு முன்னாடி இறைவழி செய்து விட்டார்கள். இதை எப்படி செய்ய போகிறோம் என்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்த எங்களுடைய அமைப்பு. அந்த நேரத்தில் எங்களுக்கு ஆபத்து பாண்டவர் கூட மேனாள் செயலாளர் வேந்தப்பட்டி திரு மெய்யப்பன் அவர்கள் அவர்கள் நாகமலை புதுக்கோட்டைக்கு வைஸ் சான்சலர் அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு அவருடைய மகன் சேகர் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது நான் அவங்க வைஸ் சான்சலர் நம்மளுடைய உதவி தலைவர் செயலாளர் மெய்யப்பன் 4 பேர் போய் பேசணும். அவங்க அதை ஃபுல் டீட்டெயிலாக கேட்டுட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. இமெயிலுடைய பாஸ்வேர்டு எதுவுமே கிட்ட இல்லை. ஆனால் கண்டிப்பாக செய்வோம்னு சொல்லி உறுதியை கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டராக இருந்தது. அவர்கள் சொன்ன ஒரு வாய் முகூர்த்தம் என்னன்னா, இந்த இயர் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் 110 அப்ளிகேஷன் கிடைத்தது. ஆனால் இதுவரைக்கும் நானும் எத்தனையோ முறை பொறுப்பில் இருந்திருக்கேன். ஒரு 10 அப்ளிகேஷன் வரும் அல்லது ஒரு 12 அப்ளிகேஷன் வரும். ஆனால் இந்த ஆண்டு அப்ளிகேஷன் மட்டுமே 110 அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் அனைத்தையுமே அப்படியே கொண்டு போய் நம்ம சேகர் சார்ட்ட கொடுத்துட்டோம். அவங்க அதை ஸ்க்ரூட்டினி பண்ணி 3-4 கேட்டகரியாக பிரிச்சாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பிரிச்சாங்க. இரண்டாவது அந்த ஃபேமிலியுடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை பிரிச்சாங்க. மூன்றாவது அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. 4வது வேலை, ஆட்டோ டிரைவர், இப்படி உள்ள இதெல்லாம் 4 இதாக பிரிச்சு இதில் ஒரு 51 பேருக்கு அவங்க சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ணன் சேகர் அவர்களை சேகர் எம் வீரப்ப செட்டியார் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த டிடி கொடுப்போம். எல்லாருக்குமே இந்த 10,000 ரூபாய்க்குள்ள டிடி கொடுப்போம். இதை யாரை வைத்து கொடுப்பது என்று முதலிலே யோசித்தோம். ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு சேவை செய்கின்ற நம் காசி தலைவரை கூப்பிடலாம் என்று எங்களுடைய நிர்வாகத்திலே முடிவு செய்தோம். அதுதான் இந்த விழா. இந்த டிராப்டை வாங்கக்கூடிய மாணவ மாணவிகள் மிகவும் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள். காசி விஸ்வநாதரை நேரில் கொடுப்பதாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பாக்கியம் செய்திருந்தால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு காசி விஸ்வநாதரே நேரம். ஏன்னா முந்தா நாள் வரைக்கும் அவங்க காசியில் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு லெவலில் அவங்க ஒரு பில்டிங் போயிட்டு இருக்கு, தர்மசாலா மிகப்பெரிய லெவலில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முந்தா நாள் வரைக்கும் இருந்தாங்க. நேற்று கேட்டு மத்தியானம் 12 மணிக்கு புறப்படும் சொன்னாங்க. காசி விஸ்வநாதர் நேரம் ஈரோடு இப்போ மதுரைக்கு வந்திருக்காங்க. அதனால இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். காசி தலைவர் உலகம்பட்டி லேனா நாராயண செட்டியார் அவர்கள் காசியிலே மிகப்பெரிய தர்மசாலா கட்டி வருகிறார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் வாழ்த்துக்களை மதுரை நகரத்தார் சங்கம் தெரிவித்துக் கொள்கிறது. தலைவர் உலகம்பட்டி லேனா நாராயண செட்டியார் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வரவேற்கிறது, வணங்குகிறது. உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை ஸ்பான்சர்ஸ் கொடுப்பவர்கள் திரு சேகர் எம் வீரப்பன் அவர்களுடைய முயற்சியால் 35 பேர் கொடுக்கிறாங்க. பாகனேரி எங்களுடைய பங்காளி எஸ்பி உடையப்பன் அவர்கள் 5 பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. பாகனேரி என்னுடைய பங்காளி கே என் காந்திநாதன் அவர்கள் 2 பேரை படிக்க வைக்கிறாங்க. பாகனேரி மணிகண்டன் சொக்கலிங்கம் இந்த புத்தர் கோயில் கட்டினவங்க 2 பேர் படிக்க வைக்கிறாங்க. எம்கே மாணிக்கம் செட்டியார் அவர்கள் சந்திரமாணிக்கம் ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க.
வளையப்பட்டி எம் லட்சுமணன் தலைவர் எஸ்ஆர்சி கிளப், எங்களுடைய காசி தந்திரத்தினுடைய மேனாள் தலைவர் அடைக்கப்பட்ட செட்டியாருடைய மூத்த மாப்பிள்ளை, அவர்கள் 5 பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க. சந்திரமாணிக்கம் உஷா கருப்பை ஆட்சி அவர்கள் ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க. மொத்தம் 51 பேர். ஸ்பான்சர் செய்த அனைத்து நல் உள்ளங்களையும் மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது. இன்று கன்றமாணிக்கத்திலிருந்து திரு அண்ணாமலை செட்டியார் அவர்கள் யுஎஸ்ல இருக்காங்க, நியூ ஜெர்சியில அவங்க வந்திருக்காங்க. சோலார் பேனல் ஆட்சி ஓகே ஓகே. ஆனால் இவர்களை நாங்கள் சந்திப்பதாக இருந்தோம். ஏன்னா இந்த ரெனிவேஷன் ஆஃப் ஒர்க்கு நம்மளுடைய விடுதி ரெனிவேஷன் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கல்யாண மண்டபம் ரெனிவேஷன் ஒர்க் இருக்கு. அப்புறம் வந்து இப்போ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் ஈபி சார்ஜ் வருது. அண்ணனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. இன்று காசி விஸ்வநாதனுடைய தலைவர், காசி தத்திரத்துடைய தலைவர் அவர்கள் அழைத்ததின் பேரில் இங்கே வந்தாங்க. அவங்களுடைய துணைத் தலைவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டாங்க, உங்கள் ஊரில் இருக்காங்க அப்படின்னு இன்வைட் பண்ணுங்க. பாலியல் இன்வைட் அண்ணனோட பேசுகிறேன், வருவதாக சொன்னார்கள். ஆனால் இங்கே வந்து இந்த நகர விடுதி இருக்கு, மதுரையிலே எங்களுடைய அமைப்பிலே திருமண மண்டபம் இருக்கிறது திருப்பரங்குன்றத்திலே. இது ரெண்டுக்கும் சோலார் பேன் போடுவதற்காக உங்களை அனுப்புவதாக இருக்கும். எங்களுடைய முன்னாள் தலைவர் துபாய் ஏனா அவர் இருக்கும்போது உங்களை பார்த்ததாக எங்களுக்கு சொன்னாங்க. அந்த பெண்ணில் நான் துணைத் தலைவர் பார்த்ததுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த உதவி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காசி தந்திரத்தினுடைய செயல்பாடு எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப அருமையான செயல்பாடுகள் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த நிர்வாகத்தினர். அதுல இருந்து நாங்களும் கொஞ்சம் செய்வோம் என்று ஒரு முடிவு செய்து எங்களுடைய சங்கத்திலே பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி இருக்கின்றோம். முதலாவது நாங்கள் சார்ஜ் எடுத்து 9 மாதங்கள் தான் ஆகிடும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மதுரையில முதலிலே முதியோர் 65 வயசுக்கு மேல் எதவாக உள்ள குடும்பத்திற்கு மாதம் பென்ஷன் திட்டம் அறிவிச்சு ஒவ்வொரு மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு அக்கௌண்ட் மூலமாக கிரெடிட் பண்றோம். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இரண்டாவதாக நாங்கள் ஓட்டு கேட்கும் போது வீட்டில் பார்த்த முதியோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதாக இருந்தாங்க. அதனால வந்த உடனே போட்டோம் முதியோர் நலன் காக்கும் விழா என்று ஒன்று அரேஞ்ச் பண்ணோம். ஒவ்வொரு மாதமும் 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை என்று நம்மளுடைய விடுதியிலே அவர்களை அழைத்து ஒரு நல்ல சொற்பொழிவு கொடுத்து ஒரு சிறப்பு விருது கொடுத்து அவர்களை அனுப்பி வைப்பதாக முடிவு செய்து ஒவ்வொரு மாதமும் 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை நடந்து வருகிறது. திருமண சேவை நம்மளுடைய பொறுத்தளவுக்கு திருமண சேவையில் வந்து எங்களுடைய துணைத் தலைவர் முன்னாடி இருந்து செஞ்சுட்டு வராங்க. அது எல்லாரும் பயன்படுத்துகின்ற வகையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய விடுதியிலே மாடியிலே நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான ஒரு சார்ஜும் வாங்குவதல்ல. நம் சத்திரத்திலே முதல் தளத்தில் தான் ரூம் இருந்தது, 2ஆவது தளத்தில் ரூம் இல்லை. முதல் தளத்திலுமே இப்போ உள்ள அட்டாச்சா இல்லை. அதனால அதை ஒரு கருத்தில் கொண்டு 2வது 3 எல்லாரும் போய் பார்த்து போங்க. 2வது தளத்திலே 10 ஏசி ரூமுக்கு அட்டாச்சு, வெரி நீட்டாக கட்டியிருக்கோம். நவம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு ஓப்பன். அந்த 2வது மாடிக்கு போகக்கூடியதற்கு லிப்ட் வசதி, ஜான்சன் லிப்ட் 2வது மாடிக்கு செல்வதற்காக அதுவும் வேகமாக வேலை நடக்கிறது. அதுவும் கூடிய சீக்கிரத்திலே முடிவெற்று 2ம் சேர்ந்து நவம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு சிறப்பு விழா காண இருக்கின்றோம். நம்முடைய சங்கத்திலே 10th +1 +2 படிக்கின்ற மாணவர்கள் எல்லா அப்ளிகேஷனுக்கும் இந்த வருஷம் பணம் கொடுத்துருக்கோம். 100 அப்ளிகேஷன் வந்தது. 2000 மீறி எல்லா அப்ளிகேஷனுக்கும் நம்ம மதுரை நகரத்தார் சங்கம் கொடுத்திருக்கிறது. நான் வாட்ஸ்அப்பில் கூட பார்த்தேன், மதுரை நகரத்தார் சங்கம் இந்த மாதிரி படிப்புக்கு கொடுக்குறாங்க, ஆனால் மதுரையில் உள்ள மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. ஆனால் இந்த 51 பேரில் வந்து மதுரையிலே வாங்கக்கூடியவங்க 7 பேர் தான். மீது எல்லாமே வந்து வெளியூரில் உள்ளவங்க தான். அதனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாரும் பார்த்தீங்கன்னா அதை நம்பாதீங்க. இது எல்லாமே வெளியூரில் உள்ளவங்க. மதுரையில் உள்ள நகரத்தார் பிள்ளைகள் 7 பேர். நம்ம இந்த அமைப்பு வந்து இன்னொன்னே எடுத்தது, நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுப்பதை விட ஒரு வேலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்தோம். அந்த முயற்சியிலேயே சிங்கப்பூரிலே என்னுடைய நண்பருடைய ஆர்ஓஸ் கன்சல்டன் என்ற ஒரு அமைப்பு இங்கே வந்து அவங்க பார்த்து ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி 2 பேர் வேலைக்கு சென்று 6 மாதம் ஆயிடுச்சு. 2
2 பேர் அனுப்பும். அதே மாதிரி துபாயிலே நம்மளுடைய அமைப்பு ஒரு 5 பேருக்கு வாங்கி அவங்களுடைய விசாவில் இருக்கு. போன வாரம் இந்த முதியோர் விழாவிலே கன்றமாணிக்கம் அவர் போடி மெய்யப்பண்ண பேசும்போது சொன்னாங்க, என்னுடைய சன்னு துபாயில் இருக்காங்க, படித்த பிள்ளைங்க டேலி படித்த பிள்ளைங்களா இருந்தால் என்னுடைய சன் வேலைக்கு எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. உடனே வாட்ஸ்அப்பில் எங்களுடைய செக்ரட்டரி அவர்கள் போட்டார்கள். உடனே 5 பேர் வந்தது. அது நேற்று அந்த 5 அப்ளிகேஷனையும் போடி மெய்யப்பன் சாருக்கு அனுப்பிச்சிருக்கோம். அவங்களுக்கும் கூடிய விரைவிலே வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த அமைப்பு வந்த உடனேயே இந்த சத்திரத்தினுடைய அக்கௌண்ட் எல்லாமே டேலி சாஃப்ட்வேர்லேயே மாற்றிருக்கோம். எந்த நேரத்திலையும் எப்படி வேணாலும் பார்க்கலாம். நான் 2010 அண்ணன் பிஎல்எம் அவர்கள் துணைத் தலைவராக இருக்கும் பொழுது நான் அங்கே பொருளாளர். நாங்கள் போன உடனேயே அனைத்து அக்கௌண்ட்ஸையும் டேலியாக முதலில் சாஃப்ட்வேரில் மாற்ற எல்லா சத்திரத்திலையும். திருப்பரங்குன்றம் திருமண மண்டபத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ மரகத விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்தளவுக்கு சீரும் சிறப்புமாக நடத்தி காட்டினோம். அதை விட இன்னொன்று என்னன்னா, நம்ம நகரத்தாருடைய விழாக்கள் போல அது நடைபெற்றது. இந்த ஆண்டு நாங்கள் பொறுப்பு ஏற்றதும் 2024ஆம் ஆண்டு பிஇ சீட்டும் பிகாம் சீட்டு வேண்டும் என்று தியாகராஜ கலைக்கல்லூரியுடைய செயலாளர் கருமுத்து ஹரி தியாகராஜன் அவர்களை எங்களுடைய நிர்வாகம் போய் பார்த்தது. பார்த்த உடனே அவங்கள்ட்ட கேட்டோம், இந்த 2024 எங்களுக்கு 2 பிஇ சீட்டும் 2 பிகாம் சீட்டும் தர வேண்டும் என்று அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க ஒரு செகண்ட் கூட யோசனை செய்யவில்லை. அடுத்த செகண்டே அவங்க எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக அதனுடைய அப்ளிகேஷன்லாம் பார்த்து எடுத்து அவங்க 2 பிஇ சீட்டும் 2 பிகாம் சீட்டும் இந்த 2024 கொடுத்திருக்காரு என்ற ஒரு உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக கருமுத்து ஹரி தியாகராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். மூலம் நம்முடைய நகரத்தார் பிள்ளைகள் 10th +2 படித்த பிள்ளைகள் மார்க் அடிப்படையிலே 1st, 2nd, 3rd என்ற அடிப்படையிலே அவர்களை வர சொல்லி அவர்களுக்கு கேஷ் அவார்டு ஃபர்ஸ்ட் 5000, 3000, 2000 வித் சீல்டோட கொடுத்தோம். அன்னைக்கு முன்னாள் முனைவர் பிரின்சிபல் தியாகராஜ கல்லூரி அவர்கள் ஸ்கோப் பண்ணி அந்த பிள்ளைகளை புத்துணர்வு பண்ணி அந்த கேஷ் அவார்டை கொடுத்துட்டு போனாங்க. அதே போல இன்று தினம் நம்முடைய பலவாமுடி திரு சேகரின் வீரப்பன் அவருடைய முயற்சியால் 51 பேருக்கு உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை கொடுக்கின்றோம். 10,000 ரூபாய் வீதம் 51 பேருக்கு கொடுக்கின்றோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மதுரையிலே நம்மளுடைய சிவமடம் இருக்கிறது ஒட்டுக்கடையிலே. அங்கே பஞ்சாயத்து யூனியன், அந்த பஞ்சாயத்து யூனியனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம அந்த ஏரியாவில் நம்மளும் நல்ல நடத்தணும், சிவமடத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பிரிசல் பாசம் மாருதி வேனுக்குள்ள கேஷ் 2 lakhs இந்த அமைப்பு கொடுத்திருக்கிறது. மதுரை நகரமன்றத்திலே பின்புற பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் பேக் ஆஃபீஸ்லாம் போடும்போது அதையும் அழகுபடுத்த வேண்டும் என்று நினைத்து இதையும் இப்போ செஞ்சுட்டு வரோம், மாடிஃபை பண்ணிட்டு வரோம். நீங்கள் அந்த நவம்பர் 7 தலைவர் வரணும், அவசியம் வரணும். கண்டிப்பாக நவம்பர் 7 மிக சிறப்பாக நடத்த இருக்கின்றோம். அதுமாதிரி எங்கள் மதுரையை பொறுத்தளவுக்கு இந்த ஆவணி கார்த்திகைங்கிற விழா மிக சிறப்பாக நடக்கும். எங்களுக்கு பொறுத்தளவுக்கு பிள்ளையார் நோன்பு ஆவணி கார்த்திகை விழா மதுரையிலே ஒரு பெரிய விழா. 1200, 1300 பேர் கூடியிருப்பாங்க. இந்த விழா 25/8 போன வாரம் சிறப்பாக நடைபெற்றது. எப்போவுமே காவடியை பொறுத்தளவுக்கு 40 காவடி தான் வரும். இந்த வருஷம் 68 காவடி வந்தது, 38 பாட்டு வந்தது. வேலெடுத்து திருப்பரங்குன்றம் முருகனுக்கு செலுத்தி சுமார் 1200 பேர் கலந்து கொண்டார்கள். சிறப்பாக நடத்தி காட்டினோம். வருகின்ற 3/9/24 செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய நகர விடுதியிலே இந்தியன் பேங்குடைய லோன் மேலா நடக்க இருக்கிறது. நகரத்தார் பிள்ளைங்கள்லாம் படித்த பிள்ளைங்கள்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கல்வி கடன், நீங்கள் பிஇ படித்தது, டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சீங்கன்னா அந்த கல்வி கடன் பெற்றுக்கலாம். மகளிர் சங்கத்தினர் நிறைய உங்களுக்கு வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, நானும் உங்களுக்குலாம் போட்டிருக்கேன். நிறைய லோன் வாங்கலாம். இங்கே நம்மளுடைய பில்டிங்கிலே இந்தியன் பேங்க் லோன் லாபிட்டில் எங்களுடைய டிஜிஎம்
பாலசுப்ரமணியன் சாருடைய தலைமையில் இங்கே ஒரு டீம் வர்றாங்க 3ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவிற்கு உணவு கொடுத்து ஸ்பான்சர் செய்த உப்பூர் ராமநாதன் இன்ஜினியர் அவர்களுக்கு மதுரை நகரத்தார் சங்கம் நன்றியை தெரிவித்துக்